இல்ல, ப்ரொஃபஷனல் லைஃபை கொடுத்து மேல இல்ல, அகாடமிக் லைஃபை கொடுத்து மேல இல்ல. கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோமே, இப்படி செஞ்சுட்டு போனாவேன்னு நாங்கள் கவலைப்பட்டுவே இல்லை. எங்களோட பிள்ளைகளோட சவால்கள்ல மிக முக்கியமான 3 சவால்களை அடையாளப்படுத்துகிறேன். முதலாவது ட்ரக். முதலாவது என்னது? அந்த பிள்ளைகள் அடிமைப்படக்கூடிய போதை வஸ்துக்கள். இந்த போதை வஸ்துக்களுடைய பிரச்சனை இந்திய சமூகத்துல பெரிய பிரச்சனை ஆகிட்டு. எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு என்றால் இன்றைக்கு சமூகத்துல முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, அந்த குடிக்கிறவன் ஒளிஞ்சு குடிக்கிற, சிகரெட் குடிக்கிறவனும் ஒளிஞ்சு குடிக்கிற. இப்ப காலத்துல ட்ரக்க விக்கிறவனுக்கு எதிராக வேலை செய்யறவன் ஒளிஞ்சு வாழ்றே. அவன் வாழ்க்கை எப்ப முடியும் தெரியா, அவன் எப்ப குடுக்காரன் வந்து கொள்ளுவான்னு தெரியா, அவன் எப்ப ட்ரக் டீலர் வந்து கொள்ளுவான்னு தெரியா. ட்ரக் டீலருக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள் பயப்படும் காலம் இந்த காலம். எதிராக வேலை செய்ய பயம் என்ன? அவன் தான் ஊர்ல சண்டி, ஊர்ல குடுவிக்கிறவன் தான் ஊர்ல சண்டி அப்படின்ற நிலைமைக்கு மாறிச்சு. அண்மையில கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும், அதுவும் இலங்கையில மிக பிரபல்யமான ஒரு கலவன் பாடசாலை திடீரென்று சொல்லி PHI செக்கிங்க்கு வாராரு. இதுக்காக பிள்ளைகள்ட்ட இந்த ட்ரக்ஸ் இருக்குமான்னு பாக்குறதுக்கு. நிறைய பிள்ளைகள்ட்ட ட்ரக்ஸ் இருந்து மாட்டிப்படுறாங்க. செகண்டரி செக்ஷன்ல 6ஆம் வகுப்புல இருந்து A level வரைக்கும். திடீரென்று பிரைமரி செக்ஷனுக்கும் கொஞ்சம் பெய்து பார்த்துட்டு வரும். PHI வந்து நிறைய விஷயங்களுக்கு வருவாரு. பிரைமரி செக்ஷனுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம்டா. பிரைமரி செக்ஷன்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆண் மாணவர்கள் ட்ரக்ஸோட மாட்டிப்படுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் ஒன்று இல்லை. இன்றைக்கு என் புள்ள நகத்துல வச்சும் ட்ரக் பாவிக்கலாம். இன்றைக்கு என் புள்ள குடிச்சிட்டு வந்தார் என்றால் அவர் நேராக நின்று தள்ளாடி கொண்டு அப்படி இப்படி இருப்பாரு, அடையாளம் காணலாம். ஆனா ட்ரக் யூஸ் பண்ணின புள்ளை அடையாளம் சில ட்ரக்ஸ்ல சில அடையாளங்கள் விளங்கும். முந்தி இருந்த ட்ரக்ஸ்ல அடையாளம் விளங்கி, கஞ்சா அடிச்சா கண் சோக்கும் கண் சின்னதாகவும் அப்படி விளங்கிச்சு. இப்போ உள்ளதுல விளங்குது இல்லை. இப்ப என்ன புள்ள ரூம் உள்ளுக்கு பொஸ்ததுள்ளுக்கு வச்சுக்கொண்டு ட்ரக் யூஸ் பண்ணலாம். மிகப்பெரிய ஒரு பயங்கரமான காலத்துல வாழ்றோம். எங்கால வருது என்று இல்ல, பொம்புள்ள புள்ள தின்ற சாக்லேட்ல ட்ரக்க கலந்து கொடுக்கிற எத்தனையோ வரலாறுகள் கேள்விப்படுறோம். எங்கட ஊர்கள்ல இருந்து கேள்விப்படுறோம். பொம்புள்ள பிள்ளைகளுக்கு லவர் என்ன கொடுக்குறான், சாக்லேட் கொடுக்குறான், ஏமாத்துறான். அந்த புள்ள எடிக்ட் ஆகுது. அந்த சாக்லேட்ல என்ன இருக்குது? போதை இருக்குது. சாதாரணமான ஒரு காலம் அல்ல நாங்கள் வாழக்கூடிய காலம். இந்த ட்ரக் அடிக்ஷன் என்பது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளையும் இந்த காலத்துல மிக பயங்கரமாக பாதிச்சிருக்கிறது. அப்ப எங்கட பிள்ளைக்கு நாங்க எந்த வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்றதை நாங்க யோசிச்சு கொண்டோம் என்று சொன்னால், இந்த சாலிஹான வாழ்க்கையை கொடுக்கணும். இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த வாழ்க்கை இல்லாம குவாலிஃபிகேஷனுக்கு பின்னால போனோம் என்றால் ஏண்ட பிள்ளை நாளைக்கு இந்த ட்ரக்கு அடிக்ட் ஆகலாம். தன்னுடைய அழகான வாழ்க்கை இந்த ட்ரக்ஸ்ல தான் இருக்கி நினைச்சு என் புள்ள போகலாம். அந்த அழகான வாழ்க்கை இல்லாமக்கக்கூடிய முதலாவது. அதுக்கு அடுத்து